ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்றைக்கி நான் இந்த நாவல் பொடி அப்படிங்கிற அந்த பொடியோடு நான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த நாவல் பழத்தோட அந்த கொட்டையோட பொடி எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னா, நாவல் பொடி பலன்கள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தி குணமாக்கும், உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும், மலச்சிக்கல் மூலம் குணமாகும், அடிபட்ட புண்கள் நாள்பட்ட புண்கள் குணமாகும். இந்த நாவல் பொடி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் சுகர் பேஷண்ட் இருக்காங்களோ அவங்க காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல இந்த பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து நார்மலான தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி அதை அவங்க குடித்தாங்க அப்படின்னா அவங்களோட அந்த பாத எரிச்சல், அதுக்கப்புறம் அவங்களோட உள்ளங்கை எரிச்சல், அவங்களோட 1 மந்த் அவங்க தொடர்ந்து இதை குடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களோட சுகர் லெவல் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும். இப்போ 300 300 அப்படிலாம் அதிகமாக இருக்கும்போது இந்த சுகர் லெவலில் இந்த நாவல் பொடி ரொம்ப நார்மல் லெவலில் கொண்டு வரும். நிறைய சுகர் பேஷண்ட்டுக்கு அவங்களோட சுகர் லெவல் அதிகமாகும்போது அவங்களோட உள்ளங்கால்கள் இதையெல்லாம் ஒரு விதமான எரிச்சல் ஏற்படுது. இதை டயபெட்டிக் அந்த சுகர் பேஷண்ட்னால் தாங்க முடியாத வலி அவங்களுக்கு இருக்கும். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லவா இல்லை யார்கிட்ட சொல்ல அப்படின்னே அவங்களால சொல்ல முடியாது. அந்த வலியை நம்மளால உணர முடியாது. அப்படி இருக்கிற அந்த வலிக்கு நம்ம ஒரு டேப்லெட் போடுறது மூலமாகவோ இல்லை அதனாலவோ எனக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு ஐடியா இல்லை. ஆனால் இந்த நாவல் பொடி சாப்பிடும்போது அந்த பாத எரிச்சல் அண்ட் அவங்களோட சுகர் லெவல் கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். ஸோ நோய் நீக்கும் இணையற்ற இயற்கை மூலிகை உணவுக்கு மாறி நம்மளும் இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு என்றுமே வாழ்வோம். தேங்க்யூ எவ்ரிபடி.